டாஸ்மாக் ஜிஎம் மற்றும் டிஜிஎம்மிற்கு மீண்டும் இடி சமன் அனுப்ப இருக்கிறது. நாளை ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அடுத்ததாக டாஸ்மாகினுடைய எம்டி மற்றும் டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக பல்வேறு இடங்கள்ல கடந்த வாரம் 2 நாட்கள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக தொடர்ந்து டாஸ்மாக் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த சோதனைக்கு முன்பு டாஸ்மாகினுடைய ஜிஎம் சங்கீதா மற்றும் டாஸ்மாகினுடைய டிஜிஎம் ஜோதி சங்கர் இருவரிடமும் தலா 7 முறை விசாரணை அவர்களிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சோதனைக்கு பிறகு பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பாக எல்லாம் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மீண்டும் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் சங்கீதாவிடமும் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் இருவரிடமும் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நாளைய தினம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்றும் சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதில் ஜோதி சங்கர் 8 முறை விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அதே போன்று பொது மேலாளரான சங்கீதா 7 முறை விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். இந்த நிலையில் தான் விசாகனிடம், அதாவது டாஸ்மாகனுடைய எம்டி விசாகனிடம் நடத்தப்பட்ட விசாரணை, ஒரு வீட்டில் கைப்பற்றப்பட்ட சில ஆவணங்கள், இந்த சோதனையில் எடுக்கப்பட்ட சில ஆவணங்கள், அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை நடத்த இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இருவரிடமே நாளை விசாரணை நடத்துவதற்கு இது சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக நிர்வாக பணிகளையும் இந்த கொள்முதல் பணிகளையும் கவனித்து வரக்கூடிய பொது மேலாளர் சங்கீதா இவரிடம் இந்த கொள்முதல் தொடர்புடைய விவரங்களை ஆவணங்களை வைத்து அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று துணை பொது மேலாளரான ஜோதி சங்கர் இவர்தான் ஒட்டுமொத்தமாக விற்பனை உள்ளிட்ட விவரங்களையும் கொள்முதல் குறித்த விவரங்களையும் இவருக்கு தான் கடந்த பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக டாஸ்மாக்ல குறிப்பிட்ட இந்த பணியிலே அவர் இருந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு முழுமையாக அவருக்கு தான் எந்தெந்த நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நிறுவனங்களுக்கு நிறுவனங்களில் இருந்து இதுக்கு டாஸ்மாக் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்கிறார்கள், குறிப்பாக சிசிடிவி கடைகளில் பொருத்துவதற்கான டெண்டர்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது போன்ற பல்வேறு விவகாரங்கள் இவருக்கு தான் தெரிய வரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். எனவே இவரிடம் விசாரணை நடத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறார்கள். எனவேதான் மீண்டும் மீண்டும் இவருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது என்றும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 அதிகாரிகளிடமும் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு நாளை அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறையினர் அவர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சம்மனில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் தவிர்த்து மேலும் இவர்களுக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளையும் அடுத்தடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துவதற்கும் அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.